உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக பணம் சம்பாதிக்கணும், நேர்மையாக உழைக்கணும், மற்றவங்களோட அதிகமாக உழைக்கணும், நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வந்தால் போதும், தேவையில்லாமல் இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடாது, 4 பேர் நல்லா இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது. அவ்வளோ செஞ்சும் எனக்கு மட்டும் ஏன் சார் நல்லது நடக்கவே மாட்டேங்குது, நான் என்ன பாவம் செஞ்சேன் சார், என்ன யாருக்கும் இது வரைக்கும் ஒரு ஈக்கு கூட எதுவும் துரோகம் பண்ண கிடையாது, நான் யாரையும் ஏமாத்தின கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது. நான் எவ்வளோ குரு பயிற்சி பார்த்துட்டேன், எவ்வளோ சனி பயிற்சி பார்த்துட்டேன், இருந்தாலும் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான பயிற்சி. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த குரு உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும்னா, முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வேலை இல்லாமல் இருக்கீங்க, தொழில் லாபம் இல்லை சார், தொழிலில் நஷ்டப்பட்டுருக்கேன், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்க, அது ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்யக்கூடிய நேரம். முதல்ல அதை செஞ்சுக்கிங்க. 1. 2வது, நீங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா குரு உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஏன் கடன் வந்துருச்சு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் லாபமே இல்லை, ஆனால் கடன் வந்துட்டு இருக்கு, அந்த தொழிலை நிப்பாட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த தொழில் இல்லாமல் வேற ஏதாவது தொழில் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம். இல்லை அப்படின்னா இந்த தொழிலை விட்டு நம்ம வேற ஏதாவது வேலையை செய்யலாமா, வேற ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்லை வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம் இந்த வருஷம். ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது. அதே போல் ஒரு வேலை பார்க்குறீங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், நிறைய காம்படிஷன் இருக்குது, என்ன நிறைய பேர் ஏமாத்துறாங்க செய்கிறாங்க அப்படின்னா எதனால் இது நடக்குது, நம்ம ஏதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸ் ஏதாவது டெவலப் பண்ணாமல் விட்டுட்டோமா, நம்ம ஏதாவது அடுத்த நிலைக்கு ஏதாவது படிக்காமல் போயிட்டோமா அப்படின்னு யோசித்து அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். அதே போல் நிறைய மீனராசி அன்பர்கள், எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, மீனராசி அன்பர்கள் அப்படின்னாவே பிறந்த ஊர்லேருந்து வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் எப்பவுமே நான் வச்சுக்கேன். ஏன்னா மீனராசி அப்படின்னு சொல்றது நீர் ராசி, கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடியவர்கள் மீனராசி என்பவர்கள். ஆனால் என்னன்னா அதில் ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னா, மீனராசிக்காரங்க யாருமே வெளிநாடு போகணும் யோசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இல்லை சார் எனக்கு இங்கே இருந்தால் போதும் சார், வெளிநாட்டில் போய் என்ன சார் பெருசாக சம்பாதிச்சிட போகிறோம், இங்கே இருந்தால் அம்மாவை பார்த்துக்கலாம், அப்பாவை பார்த்துக்கலாம், நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு சார், அதெல்லாம் செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி வெளிநாடு போகாதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மீனராசி என்பது வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா தயவு செய்து வெளிநாடு மாறக்கூடிய நேரம். இல்லை சார் வெளிநாடு போகிற அளவுக்குலாம் எனக்கு படிப்பு இல்லை சார், எனக்கு தகுதி இல்லை சார்னா ஊர் மாறி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை செய்து கொள்ளக்கூடிய முக்கியமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. யாரெல்லாம் மீனராசியாக இருக்கீங்களோ முதல்ல இடம் மாற்றம் பண்ணுங்க, வேற உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நீங்களே சொல்லலாம். 100% நடக்கும்.
அதே போல் மீனராசியாக இருக்கீங்க, எனக்கு கடன் வந்துருச்சு சார். எதனால் கடன் வந்துச்சு சார்? நான் ஒரு வீடு வாங்கினேன் சார், அதில் கடன் வந்துச்சு சார். அது வீடு விற்க முடியாமல் இருக்கு, அதெல்லாம் விற்றுரும், கவலைப்படாதீங்க. அந்த இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் லாபங்களை பெறக்கூடிய வருஷம். அதனால் இந்த வருஷம் வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியலன்னு கவலையப்படாதீங்க. அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்கும். இல்லை சார் 7.5 சனின்னு சொல்லி பயமுத்துறாங்க சார். 7.5 சனி இருக்குது. 7.5 சனி இருக்கிறதுனால என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நடக்க விஷயங்கள் நடந்துருமா சார்னா கண்டிப்பாக நடந்துடும். மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நிறைய நல்லது பண்ணி நிறைய புண்ணியங்கள் செய்து வைக்கக்கூடிய ராசி தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும், ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க. அது முக்கியமாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நண்பர்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க. யோசிக்க வேணாம். அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைச்சிரும். அதேமாரி எனக்கு நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் மீனராசி என்பதில் தான் அதிகமான அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அரசியல் சார்ந்த துறையில் பெரிய வெற்றியை பெற போகிறீங்க. அதே போல் மீனராசி என்பவர்கள் நிறைய பேர் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நிறைய மீனராசி என்பர்களுக்கு என்னென்னா, இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணலாம்னா ஒரு குழப்பங்கள் இருக்குது. அது காரணம் அந்த 7.5 சனி தான். அதெல்லாம் இல்லாமல் நான் இந்த வருஷம் இதை தான் செய்ய போகிறேன், இதை பண்ணி நான் ஜெயிக்க போகிறேன்னு நினச்சி நீங்கள் எதை செய்தீர்களோ அதை கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வருஷம். அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கிடைக்கும், திருமண யோகங்கள் கிடைக்கும். எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் சரி, குரு உங்கள் ராசியை பார்க்குறார், உச்சம் பெற்று பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் பெறக்கூடிய வருஷம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு திருமணம். அதுமாதிரி குழந்தையே இல்லை சார் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்கள், சில பிரார்த்தனைகள்லாம் பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அப்போ என்ன பண்ணும், உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கா, ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுங்க, சூப்பராக ரெடி ஆகிடுவீங்க. அதேமாதிரி காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு, காதல் திருமணமாக மாறக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். அது மட்டும் இல்லாமல் மீனராசி என்பவர்கள் மாற்றத்தை நோக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, ஒரு வழி பிறக்கக்கூடிய, அதான் சொன்னேன், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போது, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, நம்ம எதெல்லாம் செய்யலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுப்பதற்கான ஒரு வழியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. அதை நீங்கள் பாருங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு எதில் லைஃப் தப்பாச்சு அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம். அது சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசாபுத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை தான் நடக்குது, எனக்கு குருதசை தான் நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொடுக்குறோம், வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.